ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 4 ஆகஸ்ட் 2024. இன்றைக்கு பாப்தாதா நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, प्रीत बुद्धि अर्थात बुद्धि का लगन व प्रीत एक प्रीतम के साथ सदा लगी हुई हो. அன்பான புத்தியுடையவர் என்றால் அந்த புத்தியினுடைய ஈர்ப்பு அல்லது அன்பாகப்பட்டது ஒரு அன்பானவருடன் சதா ஈடுபட்டு இருக்க வேண்டும். சதா புத்தி அங்கே இருக்கான்னு பாருங்க. நமக்கு லௌகிக்கத்தில் கூட யாராவது ரொம்ப பிடிக்கும்னா யாராவது நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்கள நீங்கள் நினச்சிங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா என்னென்னு யோசிச்சிங்களா, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்களா? சொல்ல மாட்டாங்களே. நம்மளாம் வாலண்டரியாக என்ன பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும், இல்லை தூரத்தில் இருக்கிறாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, உடம்பு நல்லா இருக்கா, யோசிக்கிறோம் இல்லையா? பாபா சொல்றார், ஆத்மா பரமாத்மாவுக்குள்ள அன்பு அப்படிப்பட்டது தான். அதுவும் இங்கே நமக்கு பாபா கிட்ட இருந்து நிறைய கிடைச்சிட்டு தான் இருக்குது. நாம் இன்ஃபேக்ட் அவருக்கு ஒன்றுமே கொடுக்கறதில்ல. நாம் பாபாவுக்கு என்ன கொடுக்குறோம், அல்லது வாங்குகிற நிலையிலையாவது அவர் இருக்கிறாரா என்ன? நிச்சயமாக கிடையாது. ஸோ பிராப்தி நமக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் இருந்துட்டுருக்காருன்னும் பொழுது அப்போது எவ்வளோ அன்பா எவ்வளோ பியார்ஸே மறக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் அவர்கிட்ட இருந்து ஆத்மாவுக்கு அவ்வளோ சுக்கு, அவ்வளோ இன்பம், ஆனந்தம் என்பது கிடைச்சிட்ருக்கு. जब एक के साथ सदा प्रीत है तो अन्य किसी भी व्यक्ति व वैभव के साथ प्रीत जुट नहीं सकती. எப்பொழுது அதுபோல் நம்முடைய புத்தி ஒருவருடன் இணைந்து விடுகிறதோ, ஒருவரின் அன்பில் அப்படியே மூழ்கிடுதோ, அப்போது புத்தி வேறு எங்கேயும் போகாது. ஏதோ ஒரு நபர் பின்னாடியோ அல்லது ஏதோ ஒரு பொருள், இந்த பொருள் எனக்கு அவசியம் வேணும், வரவே வராது. क्योंकि प्रीत बुद्धि अर्थात सदा बाप दादा को अपने सम्मुख अनुभव करने वाले. ஏனென்றால் அன்பான புத்தியுடையவர் என்றால் சதா பாப் தாதாவை எப்பொழுதும் தன் முன்னால் இருப்பதாகவே அனுபவம் செய்பவர்கள். அவர் நம்ம முன்னாடி இருக்கிறாருங்கிறத விட நான் அவர் முன்னாடியே இருக்கேன் எப்போவுமே இல்லையா? பாபா என்னை பார்த்துட்ருக்கிறாரு, இதோ நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், பாபா என்னை பார்த்துட்ருக்காரு. நான் சாப்பிட போகிறேன், பாபா வந்து டைனிங்கில் குழந்தை சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு எனக்கு சர்வ் பண்ணுறாரு. நான் வேறு ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறேன், எனக்கு வந்து அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் யாரையோ சந்திக்க போகிறேன், அந்த ஆத்மாவுக்கு எப்படி பிளெஸ்ஸிங் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி சதா சர்வ காலமும் அந்த பாபா எனக்கூடிய உலகத்திலே இவங்க என்ன பண்ணுறாங்களாம், சுற்றி சுற்றி வராங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு வேறு எதன் மீதும் அட்ராக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐசே சம்முக் रहने वाले कभी विमुख नहीं हो सकते. அப்படி அந்த அன்பின் காரணமாக எப்படி சில நேரம் பக்தியில் சொல்லுவாங்க இல்லையா, இது செவ்வாய்க்கிழமைனா இதை பண்ணிடணும், கிருத்திகையானா இதை பண்ணிடணும். அப்போது பாவம் சில தாய்மார்கள் அதை செய்வாங்க, உடம்போ முடியாது, ஆனால் அது செய்யலைன்னா ஏதாவது தப்பாயிடுமோ, ஏதாவது தோஷமாயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே செய்வாங்க. அப்போ அங்கே அன்பு இல்லை, இல்லை வேறு வழி இல்லைன்னு செய்கிறோம். ஸோ கியானம் அப்படி கிடையாது, நினைவு அப்படி கிடையாது. நீங்கள் அதை வந்து ஒரு கடினமான ஒரு விஷயமா நினச்சி நம்ம இதை எப்படியா செஞ்சிடணும் அப்படி இருப்பதற்கு பதிலாக பாபா என்னுடையவர், நான் பாபாவினுடையவன், அந்த ஒரு லவ், அந்த ஒரு அன்போடு நீங்கள் நினைவு செய்தீங்கன்னா ஒரு பொழுதும் அவரிடமிருந்து நாம் முகத்தை திருப்ப மாட்டோம். சதா அவர் முன்னால் இருக்கக்கூடிய ஆத்மாவாக நாம் இருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறாரு பாபா, பிரீத்து புத்தி அப்படின்னா அந்த அன்பு ஆத்மாவை அப்படி ஒரு காந்தம் வந்து இரும்பை இழுப்பதை போல் வந்து நம்முடைய அன்பு அந்த பக்கம் போயிடணும், அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.